Students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied binomial theorem. Adile sums lam potom. Today we go for new heading, that is sequences. Sequences series la neenga 10th standard la padichirpinga. Adla AP arithmetic progression, suppose ABC or in arithmetic progression vechukonga. The ஒரு 3 elements AP la irukku அப்படினா நமக்கு தெரியும் D is equal to second term minus first term and also equal to third term minus second term and also equal to fourth term minus third term and so on. அந்த மாதிரி வரும். ஓகே, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ஜிபியாக இருக்குது, ஏபிசி ஒரு ஜிபியாக இருக்குதுன்னா நமக்கு காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் அண்ட் ஸோ ஆன். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஹெச்பியில் இருக்குதுன்னா ஏபிசி ஆர் இன் ஹெச்பி மீன்ஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் என் ஏபின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏபிசி ஹெச்பியாக இருந்ததுன்னா 1/A 1/B 1/C இஸ் அன் ஏபின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஏபியா ஜிபியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் எது கொடுத்துருந்தாலும் இந்த டேர்ம்ஸை பார்க்குறீங்க, சம் நம்பர் ஒரு காமன் நம்பரால் ஆட் பண்ணினே இருந்தாங்க, அப்படி இல்லைனா சப்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஏபியாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது ஜிபியாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லெட் அஸ் see exercise 5.2. ஒரு 5ல் ஃபஸ்ட்டு ரைட் த ஃபஸ்ட் 6 terms ஆஃப் த சீக்வன்ஸ். அவங்க கொடுத்துருக்கிறது ஏஎன், nth term கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎன்னு எடுத்துக்க போகிறோம். அதில் அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு 6 terms கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிளாசிஃபை தம் அஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஏபியா ஆர் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா ஜிபியான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா ஏஜிபி அரித்மெட்டிக்கோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ரெண்டுமே மிங்கிள் ஆகி வரும். அதுதான் வந்து ஏஜிபி அண்ட் ஹார்மானிக் ப்ராக்ரெஷனா. இதில் எதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி எதுவுமே இல்லாமையும் வரும், சம்டைம்ஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 4 into 1/2 whole power n. First let us take this as an because it is given this is nth term. So an ன்னு எடுத்துக்கோங்க. 4 into 1/2 whole power n. First substitute n is equal to 1. We get 4 into 1/2 whole power 1. That is 4/2 equal to 2. And a2 is equal to 4 into 1/2 whole power 2. Instead n we use 2. So 4/4 ன்னு வரும். This is equal to 1. And a3 is equal to 4 into 1/2 whole power 3. That is 4/2 cube becomes 8. We get 1/2. And a4 is 4 into 1/2 power 4. That is 4 divided by 16 is equal to 1/4. Okay, next a5. That is 4 into 1/2 whole power 5. Which is equal to 4 divided by 2 power 5 becomes 32. That is 16 into 2 is 32. Is equal to 1/8. And a6 is equal to 4 into 1/2 power 6 equal to 4/32 into 2 64 வரும். ஸோ பண்ணிங்கன்னா 1/16 வரும். ஸோ அந்த 6 terms பார்த்திங்கன்னா இந்த 6 terms தான். இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள், ஆட் ஆகிருக்கா மல்டிப்ளை ஆகிருக்கான்னு நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வால் டிவைட் ஆகிட்டு இருக்குது. மல்டிப்ளையும் ஒன்று தான், டிவைடும். ஏன்னா 1/2வால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நம்ம இதுதான் நமக்கு வந்து 6 terms, ஃபஸ்ட்டு 6 terms. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ப்ராக்ரஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஆட் ஆகலைன்றது நல்லா தெரியுது. ஸோ மல்டிப்ளை ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். therefore the first 6 terms are 2, 1, 1/2, 1/4, 1/8 and 1/16. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 1/2. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் பை செகண்ட் டேர்ம் போட்டு பார்க்கலாம். இதுவும் நமக்கு என்ன வந்திருக்கு, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2 வந்திருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் 1/2/1 போடுங்க. அகெயின் 1/2 தான் வருது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம், அதாவது ஃபோர்த்து டேர்ம் பை தேர்ட் டேர்ம் போடுங்க. 1/4/1/2 is equal to 1/4 into 2/1. That's equal to
1/2 தான். ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம், அண்ட் திஸ் இஸ் தேர்ட் பை செகண்ட், அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் டேர்ம் பை தேர்ட் டேர்ம். ஸோ 2 3 பார்க்கலாம், இல்லைனா 2 டேர்ம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் தான். சேமாக வந்தது அப்படின்னா நமக்கு ஜிபி. therefore the sequence is a GP. That's all. Let us see sixth subdivision, that is 2018 கொடுத்துருக்காங்க. இது ஏஎன் எடுத்திங்கனாலும் சரி, இதில் வந்து எந்த எண்ணும் இல்லை. ஸோ ஒரு நம்பர் மட்டும் இருக்கிறதுனால நமக்கு எல்லா டேர்மே சேமாக வரும். ஸோ 6 டேர்ம்ஸ் இன்னும் எத்தனை டேர்ம் கேட்டாலும் உங்களுக்கு இதே நம்பர் தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு இது நீங்கள் இதை மாதிரி லாஸ்ட்டு சம் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வேணாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக 6 டேர்ம்ஸ் ஆறுன்னு போட்டு இது அப்படியே 6 டைம்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா இதுக்கு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கும்போது அதுக்கு டி அண்ட் ஆர்லாம் சேமாக தான் இருக்கும். இட் ஹேஸ் common difference and common ratio. Hence it is an, so common difference same இருந்ததுன்னா AP and common ratio same இருந்தா GP, and also ரெண்டுமே இருக்கிறதுனால AGP-ஆகவும் இருக்கும். Okay, next let us see second sum. Write the first 6 terms of the sequence whose nth term an is given. Let us see third subdivision. Okay, okay, second subdivision பார்க்கலாம். an is equal to 1 2, அதாவது 1னா n is equal to 1, 2 n is equal to 2 இருக்கும்போது 2 and greater than 2 இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n is equal to 1 means a1 equal to 1 and a2 equal to 2 and greater than 2 இருந்ததுன்னா நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a3 வேணும் அப்படின்னா listen, first வந்து n minus 1னா 3 minus 1 plus 3 minus 2, n minus 2னா that is இது வந்து a2 plus a1 அப்படின்னு வரும். a3 equal to a2 plus a1, which is equal to a2 is 2 plus 1 is equal to 3ன்னு வரும். அதே மாதிரி a4 வேணும் அப்படின்னா a3 plus a2. ஓகே, a3 plus a2. a3னா இந்த வேல்யூ 3 plus a2 is 2, that is 5, and a5 is equal to a4 plus a3. So a4 value is 5 and a3 is 3, 8, and a6 is equal to a5 plus a4. a5 is 8 and a4 is 5. Okay, this is equal to 15. So our 6 terms பார்த்தீங்கன்னா 1 2 3 5 8 and 13. Therefore the 6 terms are 1 2 3 5 8 and 13. That's all. Next let us see fifth sum. Write the nth term of the sequence. 3 by 1 square into 2 square, 5 by 2 square into 3 square, 7 by 3 square into 4 square, etc. இதில் வந்து nth term எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா as a difference of 2 terms.
difference of two terms na one term minus another term மாதிரி நமக்கு கிடைக்கும் tn. So first listen the numerator. So numerator மட்டும் பாருங்க. Numerator are 3, 5, 7, etc. which forms an AP. நல்லா listen பண்ணுங்க. 2 2 ஆட் பண்ணிட்டே போறாங்க. So which forms an AP. So AP ல நமக்கு tn nth term கண்டுபிடிக்க தெரியும். Here a is 3 and d is equal to second term minus first term, that is 2. Therefore tn nth term is tn is equal to a plus n minus 1 into d, which is equal to a is what, 3 plus n minus 1 into d is 2. So 3 plus 2n minus 2 varum. So 2n 3 minus 2 is plus 1. So this is the nth term of the numerator. அதே மாதிரி denominator first பார்க்க போறோம். பாருங்க 1 square into 2 square, this is first term. 2 square into 3 square is second term. 3 square into 4 square is the third term. So அப்போ nth term என்னவா இருக்கும்? இப்போ nth term tn is equal to first termல 1 square 2 square, first term இருந்ததுன்னா 1 square into 2 square. So nth termனா n square into n plus 1 square அர்த்தம். n plus 1 the whole square. இதுதான் வந்து tn. இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து போட போகிறோம். அதாவது இந்த சீக்வன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா மேலே வந்து 2n ப்ளஸ் 1 டினாமினேட்டரில் n ஸ்கொயர் இன்ட்டு n ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயரும் போட போகிறோம். therefore nth term of given sequence is, சீக்வன்ஸ் சீரீஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். சீக்வன்ஸ்னால் கம்மா போட்டிருப்பாங்க, சீரீஸ்னால் ப்ளஸ் போட்டிருப்பாங்க. தட்ஸ் ஆல். இப்போ கிவன் சீக்வன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2n plus 1 by n square into n plus 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த கிவன் சீக்வன்ஸோட tn பார்த்தீங்கன்னா இது வரும். இங்கே வந்து நம்ம ஆடிங் n ஸ்கொயர் அண்ட் சப்ராக்டிங் n ஸ்கொயர் in the numerator only. So add and subtract n square in numerator. So okay, listen, in the first three terms மட்டும் consider பண்ணுங்க. This is of the form n plus 1 the whole square. So denominatorல same இது வரும். So தனித்தனியாக கொண்டு வாங்க. n plus 1 the whole square by n square into n plus 1 the whole square minus n square by n square into n plus 1 the whole square. Now listen, இதை cancel பண்ணுறோம். இதே மாதிரி n square gets cancel, we get 1 by n square minus 1 by n plus 1 the whole square. இப்போ பார்த்தீங்கன்னா this is the difference of two terms. ஒரு டேர்ம்லேருந்து ஒரு டேர்ம் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? hence proved. That's all. Next let us see seventh sum. Seventh sumல if ABC are in GP and also given a power 1 by x equal to b power 1 by y equal to c power 1 by z, then prove that x, y, z are in AP. So ABC in GP நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? x, y, z in AP னு ப்ரூவ் பண்ணணும். So x, y, z in AP அப்படின்னா என்ன மீனிங்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் கிவன் ABC in AP, சாரி GP. ABC in GPயாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் b by a ஈக்குவல் டு c by b. இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஓகே, திஸ் இஸ் கிவன். நம்ம இது எல்லாமே ஈக்குவல்ன்றதுனால ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் k அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு. a பவர் 1 by x ஈக்குவல் டு k ஆர் a is equal to k பவர் xன்னு வரும். ஓகே, அதே மாதிரி b பவர் 1 by y ஈக்குவல் டு k
and b is equal to k power y. Raising the power to y. இப்போ பவர் வந்து y போட சொல்லியிருக்கோம். y போட்டிங்க அப்படின்னா இந்த y கேன்சல் ஆகிட்டு இங்கே மட்டும் பவர் y வரும், இங்கே 1 வரும். ஓகே. And c power 1 by z equal to k and c is equal to k to the power z அப்படின்னு கிடைக்கும். So and also given a comma b comma c or in gp. இது ஜிபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜிபியில் இருக்கணும்னா செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் பை செகண்ட். ஸோ பி அண்ட் ஏசி வேல்யூ இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இதை வேணால் மார்க் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் கே பவர் ஒய் பை ஏ இஸ் கே பவர் எக்ஸ் equal to c is k power z by b k power y by first equation. Now cross multiplying we get k power y into k power y, k power 2y in varum. Okay, k power y into k power y is equal to k power x into k power z. So base same irundaduna idu add pannalam. So k to the power y plus y, 2y is equal to k power x plus z. இப்போ பவர்ஸை மட்டும் சேம் பேஸாக இருந்ததுன்னா பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். which implies 2y is equal to x plus z. so 2y y plus y ன்னு எழுதிக்கோங்க. and listen, இந்த ஒரு y வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம், ஒரு x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. so y minus x is equal to z minus y. So listen, y minus x equal to z minus x ன்னு இருக்கா, which implies what? x comma y comma z or in AP. Hence proved. That's all. Now let us see 10th sum. 10th sumல பாருங்க, if ABC are respectively the pth, qth and so let us assume A is equal to pth term. A is equal to pth term எடுத்துக்கோங்க and B is equal to qth term and C is equal to rth term. அதை assume பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா q minus r into log A plus r minus p into log B plus p minus q into log C equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லிசன், A is equal to pth term, that is இது ஜிபி இல்லையா, ஜிபியில் நமக்கு இவங்க வந்து ஆர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏவும் கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ஏவை ஃபஸ்ட்டு டேர்மாகவும் கேபிட்டல் ஆரை காமன் ரேஷியோவும் எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக ஸ்மால் ஏ ஸ்மால் ஆர் தான் எடுத்துப்போம். கொஸ்டினில் ஏ ஆர்லாம் வந்திருக்கிறதுனால நம்ம கேபிட்டலில் எடுத்துக்கிறோம். ஸோ ஜிபி அப்படின்னு இருக்கிறதுனால nth டேர்ம்னால் நம்ம எப்படி எழுதுவோம், nth டேர்ம்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 போடுவோம். ஸோ ஹியர் pth டேர்ம் வேணும்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் p மைனஸ் 1. ஸோ நமக்கு வந்து லாக் ஏ வேணும். ஸோ லாக் ஏ வேணுன்றதுனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் ஏ ஈக்குவல் டு இங்கே லாகாக போடும்போது இது வந்து மல்டிப்ளையில் இருக்கும்போது ப்ளஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பவரில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் போட்டுப்போம், p மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர். ஸோ லாக் ஏ ப்ளஸ் p மைனஸ் 1 இன்ட்டு லாக் ஆர்னு போடுவோம். மார்க் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சிமிலர்லி b is equal to qth term and b is equal to a r power q minus 1. Now taking log on both sides, we get log b is equal to log a plus q minus 1 into log r. அதே மாதிரி c is equal to rth term இருக்குது, c is equal to capital A r power r minus 1. So now taking log on both sides, we get log c is equal to log a plus r minus 1 into log r ன்னு வரும். இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேக்கிங் லெட் LHS வந்து q minus r into log a plus r minus p into log b plus p minus q into log c is equal to q minus r into log a. log a உடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள், log capital A plus p minus 1 into log capital R. log a plus p minus 1 into log capital R plus r minus p into இங்கே செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுங்கள், log a plus q minus 1 into next p minus q plus p minus q into log a plus r minus 1 into log r.
Okay, listen first log A மட்டும் நம்ம எடுக்கிறோம் காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா log A கூட என்னென்ன வருதுன்னு பாருங்கள் q minus r again plus r minus p again plus p minus q அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் log r இப்போ காமனாக எடுத்துக்கோங்க ஸோ log r into இந்த டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் தட் இஸ் q minus r into p minus 1 அதே மாதிரி r minus p into q minus 1 next p minus q into r minus 1 இப்படி வரும் ஓகே ஸோ லிசன் q minus q கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சல் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் இப்போ இது log a இன்ட்டு ஜீரோன்னு வரும் ப்ளஸ் log r இன்ட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க pq ஓகே pq மைனஸ் q நெக்ஸ்ட்டு மைனஸ் rp மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆர் சிமிலர்லி இது qr ப்ளஸ் qr மைனஸ் ஆர் மைனஸ் pq மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் p சிமிலர்லி ப்ளஸ் PR or RPன்னு போட்டுக்கோங்க ஒரே மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் PQ QR RP அந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க ஸோ RP மைனஸ் P மைனஸ் QR மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் Q ஸோ லிசன் பண்ணுங்கள் PQ மைனஸ் PQ கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் QR மைனஸ் QR RP RP அண்ட் மைனஸ் Q ப்ளஸ் Q ப்ளஸ் R மைனஸ் R ப்ளஸ் P மைனஸ் P ஸோ இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு இல்லையா சிமிலர்லி log r into ஜீரோன்னு வரும் we get 0 this is our RHS hence proved that's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you students.